மக்களை நேற்று அதிகாலையில் எடுக்கப்பட்ட காணொலி இது. சில பல நாட்களாக ஓட்டத்துக்கு அபாஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்காச்சும் மண்டியை குழப்பி ஓட்டத்தை போட்டே அவனு சொல்லி கிரவுண்டுக்கு போய் பார்த்தா தெரிஞ்சு கிரவுண்டு எனக்கு ஷாக் குத்திச்சு. என்னன்னு பார்த்தா கிரவுண்டுக்கு இனி விடுமுறை போல. சரி, களத்தில் வச்ச கால பின்னோக்கி வைக்க கூடாதுன்னு சொல்லி வாத்தியார் கால் பண்ணி கேட்டா ஓட்டத்தை முடிச்சிட்டு பரபரன்னு கிளம்பி பயிற்சி கொடுத்துட்டு வந்திருப்பான்னு சொல்லி சிம்பாலிக்கா முடிச்சு விட்டாரு. காலதாமதம் ஆனதுனால ஓட்டத்துக்கு ஓய்வை கொடுத்துட்டு வாத்தியார் காலை போட்டுட்டு நம்ம கிட்ட இருந்த அபிரிவிதமான பேச்சு திறமையை வச்சு லைட்டா கொலாப்ஸை போட்டுட்டு பயிற்சி கொடுத்து பரபரன்னு கிளம்பிட்ட மக்களே. எப்பயும் போல பயிற்சி அமோகமா போச்சு மக்களே. வாத்தியார் வேற டெக்னிக்கான கிக்ஸ் எல்லாம் கத்து கொடுத்தது. அது புரிஞ்சும் புரியாத மாதிரி கத்துக்கிட்டு வாத்தியாருக்கு எப்பயும் போல ஒரு வணக்கத்தை வச்சு பரபரன்னு பறந்துட்ட மக்களே. வீட்டுக்கு வந்த கையில கிச்சன் பக்கம் போய் பார்த்தா காப்பியோட வாசனை மூக்க தொலைச்சு நின்றது. சரி, அந்த காப்பி அச்சு தும்சா பண்ணிட்டு அம்மா வேற காலதாமதம் ஆயிடுச்சு வேலையாண்ட இறக்கி விடுறான்னு சொன்னா அவங்களே போய் இறக்கி விட்டு நம்ம ஜோப்பில் எவனோ ஒருத்தர் தட்டுப்பாற மாதிரி இருக்குன்னு சொல்லி கையை விட்டு பார்த்தா ₹1 காயின்னு. சரி, நகைச்சுவைலாம் பண்ணாத போதும்னு சொல்லிட்டு பயிற்சி உள்ளாரங்களாம் நினைச்சேன். இன்னைக்கு பயிற்சிக்கு ஓய்வை கொடுத்து சிலம்பல சினிமிசமான வேலைகள் எல்லாம் பார்த்ததால ரைட் ஹேண்ட்ல ஒரு பிரச்சனை ஆகி போச்சு மக்களே. அப்புறம் என்ன மக்களே, அண்ணன் கொஞ்சம் வர வெளியில போகணும்னு சொல்லி அதனால குளியல போட்டுட்டு பரபரன்னு அண்ணன் வீட்டு கிளம்பிட்ட மக்களே. இத்துடன் விடைபெறுகிறேன். நான் தான் உங்கள் பார்ட் 2ல சந்திக்கிறேன். தனிச்சிருங்க.